அணு ஆயுதம் இல்லை, சதாம் ஹுசேன் அழிக்கப்படுகிறார். அணு ஆயுதம் இருக்கு, நார்த் கொரியாவிடம் அனைவரும் எப்படியாவது பேசவான்னு கேள்வி கேட்டுருக்காங்க. மன்மோகன் சிங் அண்ட் ஜார்ஜ் புஷ் உடைய இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்ட போது இது எது இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிட போகுதுன்னு நினைச்சிட்டு கவர்மெண்ட் வெளியே வந்து பிஜேபியே வந்து இன்னைக்கு சேர அளவுக்கு வந்துருக்கு. ஆனா அன்னைக்கு தான் அவங்க போட்ட ஒப்பந்தங்களே இந்திய வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் என்பவர்கள் இன்று வரைக்கும் இந்தியாவுக்கு ஃபியூயல் தரக்கூடியவர்களாக மாறவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற மோடியின் விசிட்டுக்கு பிறகு 1 டன் ஃபியூயல் கூட வரவில்லை. ஜப்பானுக்கு சென்ற மோடிக்கு பிறகும் ஃபியூயல் வரவில்லை. ஜப்பானுக்கு மன்மோகன் சிங் போனால் ஃபியூயல் வரவில்லை. ஜப்பானுக்கு மோடி போனால் ஃபியூயல் வரவில்லை. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்பால் இன்று வரைக்கும் இவர்களுக்கு பெரிய சப்போர்ட் ஏற்படவில்லை. இதோடைய நெகட்டிவ் சைடு தமிழ்நாட்டை சேர்ந்த நமக்கு என்னன்னா, ஃபியூயல் லிங்கேஜ் இருக்கிற ஒரே ஒரு விஷயமாக ரஷ்யா மாறுகிறது. அப்போ கல்பாக்கத்துல 1, 2 1, 2, 3, 4, 5 ஆகுது அப்படின்னு மாறினதுக்கு காரணமே ஃபியூயல் லிங்கேஜ் தான். 70 ஆண்டு கால இந்திய அணுசக்தி துறையை பற்றிய ஒரு விரிவான பார்வை கொடுத்துருது. அதனால நம்ம சொல்ல போறது எல்லாமே வந்து ஏற்கனவே பப்ளிஷ் ஆன ஒரு மெட்டீரியல் தான் இருக்கு. அது இந்த உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறது வந்து ஒரு பத்திரிகையாளர் பார்வையில தானே தவிர ஒரு வரலாற்று பார்வையில் அல்ல. இப்போலாம் வந்து 80களில் வந்து வாஷிங்டன் கன்சென்சஸ் என்ற ஒரு சொற்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் நடந்தது வந்து ஒரு கேம்பிரிட்ஜ் கன்சென்சஸ் அப்படிங்கிறது தான். அந்த கேம்பிரிட்ஜ் கன்சென்சஸ்ல தான் ஹோமி பாபாவும் ஜவஹர்லால் நேரு ஒன்றாக வருகிறார்கள். இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து 47க்கு முன்னாடியே இந்த துறை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான அடிப்படை வரைவு உருவாக்கப்பட்டது. 1942 தான் வந்து என்ரிகோ ஃபெர்மி இருக்கணுங்கிற கருத்தை முன்வைத்தவர்களாகவும், இன்னொரு செட் ஆஃப் ஆட்கள் வந்து அணுசக்தி துறையும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், அணுசக்தி துறையும் கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அணுசக்தி துறையும் அனைத்து ஆடிட்டுகளுக்கும் சம்பந்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் வரக்கூடிய 2 வகையான குரல்கள் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ல வருது. ஆனா இதுல வந்து என்னன்னா, ஓட்டு போடும்போது வந்து நேரு லைன் வந்து ஜெயிச்சிருக்கு. அந்த இன்னொரு லைன் வந்து தோக்க கூட இல்லை, ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ஆயிடுறாங்க. 2% தான் ஓட்டு கிடைக்குது. அதை வந்து ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள முக்கியம். அதனால வந்து அது மைனாரிட்டி மெஜாரிட்டி ஓட்டிங்லாம் இல்லை. அப்சல்யூட்டுக்கு மேற்பட்ட மெஜாரிட்டியுடன் இந்த லைன் வந்து நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸே ஓட்டு போடுறாங்க. 1948 ஏஇசி உருவாக்கப்படுது. ஹோமி பாபா தான் சேர்மன். பாபாவுக்கும் நேருவுக்கும் இருந்த உறவினால் ஏற்பட்ட குழந்தை தான் இந்திய அணுசக்தி துறைங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதை ஞாபகத்தில் இருக்கு. 1995 தான் இந்த ஹோமி பாபா வந்து டாடா ட்ரஸ்டுக்கு எழுதின கடிதம். அந்த கடிதத்துல தான் டிஐஎஃப்ஆர் வந்து உருவாக்கப்பட்டது. 48லயே அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் வந்து இந்திய அரசால் நிறைவேற்றப்பட்டது. இந்த அட்டாமிக் எனர்ஜி ஆக்டை வந்து சுதந்திர இந்தியாவின் குடியரசு மாறிய நாடாளுமன்றம் நிறைவேற்றவில்லை. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியிலே நிறைவேற்றிய மிக முக்கியமான ஒரு சட்டம். அதையும் நான் வந்து ஒரு விதத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளேன். ஏன்னா வந்து 1950க்கு பிறகு வருகிற சட்டத்திற்கும் 50க்கு முன்னால் வந்த ஒரு சட்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இடைவெளி வந்து என்னன்னா, 48லிருந்து 50 வரைக்கும் வந்த சட்டங்கள் வந்து யாராலும் ரீவிசிட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள். அது வந்து இந்தியாவின் இறையாண்மையை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோமோ அது போன்ற ஒரு இடம் அதுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த சட்டங்களை பற்றி பேசணும்னா நீங்க வந்து ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணாதான் பேச முடியும். ஆக அதையும் நீங்க ஞாபகத்தில் கொள்வது நம்ம முக்கியம். 1950 வந்து இந்தியன் ரேரர்ஸ் துவக்கிடுறாங்க. ரேரர்ஸ் துவக்குவதற்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா, அந்நிய எஸ்டிமேட் படி
தோரியமும் யுரேனியமும் இந்தியாவில் இருப்பதை வைத்துக் கொண்டு இன்னும் 4 நூற்றாண்டுகளுக்கு இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்கிற கணக்கு தான். அதில் குறிப்பா கேரளாவில் இருக்கக்கூடிய எரிசக்தி குறிப்பாக தோரியம் டெபாசிட்டும் மணவாளக்குறிச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய தோரியம் டெபாசிட்டும் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 54 தான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாபிளிஷ்மெண்ட் ட்ராம்பே என்பதை உருவாக்குகிறது. அதுதான் முதல் ஃபுல் ஃபிளெஜ்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட். இந்த அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாபிளிஷ்மெண்ட் ட்ராம்பே தான் பின்னால் பார் என்று மாறுகிறது. 57 நேரு அதை துவக்கி வைக்கிறார். 67 இந்திரா காந்தி AET பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் என்று பெயர் மாற்றுகிறார். ஏன்னா 1967 பாபா விமான விபத்தில் உயிரிழக்கிறார். இந்த 2 ட்ரெஜெக்டரி இருக்கு. அதாவது சயின்ஸ் which cannot be questioned or science as a faith. இன்னும் சயின்ஸ் which can be subjected to questioning. இந்த 2 விஷயங்களில் முதல் விஷயத்தின் குறியீடாக பாபா இருக்கும்போது இரண்டாவது ட்ரெஜெக்டரியுடைய குறியீடாக மேதானந்த் சாகா இருக்கிறார். சாகா 3 முறை இந்த கேள்விகளை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியிலும் எழுப்புறார். அங்கேயும் அவருக்கு இடம் கிடைக்கல. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, முதல் தேர்தல் 52ஆம் ஆண்டு தேர்தலில் கல்கட்டாவில் போட்டியிடுறார். சாகா பக்வாஷ் பிரின்சிபல் படி தான் சயின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றார். இந்த பக்வாஷ்ங்கிறது என்னன்னா, ஹிரோஷிமா நாகசாகிக்கு பிறகு பர்ட்ராண்ட் ரசல், ஐன்ஸ்டீன், பார்னட் போன்றவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து விஞ்ஞானம் என்பதை வெறும் நேஷன் ஸ்டேட்டிடம் விட்டு விட்டால் அது இன்னும் ஆயுதம் இதற்கான ஒரு கருவியாக மட்டும்தான் மாற்றிடுவாங்க. அப்போ இந்த விஞ்ஞானம் என்பது ஜனநாயக மரபுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கணும். நேஷன் ஸ்டேட்டுக்கு இதுக்கான முழு அதிகாரத்தில் தரக்கூடாது என்ற கருத்தை தான் முன்வைத்து இந்த பக்வாஷ் பிரின்சிபல்ஸ் வருது. பக்வாஷ் பிரின்சிபல்ஸ் உடைய இந்திய உறுப்பினராக இருப்பவர் தான் சாகா. சாகாவால் தனிப்பட்ட முறையில் இந்த கருத்தை வெற்றி பெற முடியாத காரணத்தினால் தேர்தலில் போட்டியிடுகிறார். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறார். 1952 கல்கட்டா நார்த் ஈஸ்ட்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் முதல்ல இந்த சீக்கிரசிக்கு எதிரான குரல்களை இந்திய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பேசி வருகிறார். நாடாளுமன்றத்தில் சீக்கிரசிக்கு எதிராக சாகா பேசிய பேச்சுக்கள் இன்று அளவுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு ஆவணமாகும். அதுல அவர் குறிப்பா இந்த ஆர்டன்ஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் அமெரிக்கா முன்வைக்கிற மாபெரும் அணு உலைகளை விற்பனைக்கான திட்டம். 54 என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவை சார்ந்த 3 நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கெப்பாசிட்டியை உயர்த்தி கொண்டன. ஜெனரல் எலக்ட்ரிக், வெஸ்டிங் ஹவுஸ் அப்படிங்கிற 2 நிறுவனமும், அமெரிக்காவுடைய எனர்ஜி கார்பரேஷன் இன்னொரு மேனுஃபேக்சரிங் ஆகுது 3 தங்களுடைய கெப்பாசிட்டியை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கெப்பாசிட்டியை அவங்க பயன்படுத்திக் கொள்வதுன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் கொடுத்தாலும் அது போராது. அப்ப அதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் தேவை. அதே சமயத்துல கோல்ட் வார் என்பதும் துவங்கிவிட்டது. கோல்ட் வார் துவங்கிய போது டூயல் யூஸ் டெக்னாலஜியை நீங்க எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த டூயல் யூஸ் டெக்னாலஜின்னு சொல்லும் காரணம் என்னவென்றால், இதிலிருந்து உங்களால் மின்சாரமும் தயாரிக்க முடியும், அணுக்கும் தயாரிக்க முடியும் என்பதால் இது டூயல் யூஸ் டெக்னாலஜி அழைக்கப்படுகிறது. இந்த டூயல் யூஸ் டெக்னாலஜியை எப்படி வியாபாரம் செய்வதுங்கிற பெரிய டைலமா ஏற்படுவதுதான் ஐசன்ஹோவர் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் படி யாரெல்லாம் அணுசக்தி துறையை வெறும் எரிசக்தி துறைக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய டெக்னாலஜியை விற்கலாம். டெக்னாலஜியை விற்பது மட்டும் இல்லாமல் இதற்கான சாஃப்ட் லோனும் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படையான ஒரு விஷயம். அப்ப சாகா போன்றவர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள்ல எரிசக்தி உற்பத்தி ஆவதுடன் அந்த சைக்கிள் முடியவில்லை. நீங்க உள்ள ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் போட்டுருங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் மின்சாரம் வந்துருது. அதுக்கப்புறமும் இந்த மெட்டீரியல் இருக்கு.
அந்த மெட்டீரியல் தான் வந்து ஃபிசைல் மெட்டீரியலா இருக்கு. அதுதான் வந்து குண்டு பண்ணுவதற்கான அடிப்படை பொருள். அந்த குண்டு பண்ணுவதற்கான அடிப்படை பொருளை என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்வி இல்லாம பதில் சொல்லாவிட்டால் இது வந்து ஆர்டன்ஸ் ஃபார் பீஸாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. அப்ப இதோடைய மொத்த பிரச்சனையே வந்து என்னன்னா, என்ரிச் யுரேனியம் வந்து ஸ்பென் ஃபியூலா வர வரைக்கும் இருப்பது அந்த பிரச்சனை. ஸ்பென் ஃபியூல் ஆன பிறகு அதை என்ன செய்வது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஸ்பென் ஃபியூல் தான் நம்மளுடைய அணுகுண்டு. இந்த கேள்வி வரும்போது, ஆனால் சாகாவின் கருத்தை இந்திய நாடாளுமன்றம் ரிஜெக்ட் செய்து விடுகிறது. அதில் சாகாவுக்கு ஆதரவாக ஒரு ஓட்டு கூட விழவில்லை என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனிநபர் மசோதாவுக்கு விழுந்த ஒரே ஒரு ஓட்டு அந்த தனிநபரின் ஓட்டு மட்டும்தான். இது நம்மளுக்கு கிடைக்கிற தைரியம் தான் 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் புதிய அட்டாமிக் எனர்ஜி ஆக்டாக மாறி. இந்த புதிய அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் படி நாடாளுமன்றத்திற்கு இவர்களை கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பதில் சொல்ல வேண்டிய ஆள் ஒரே ஒருவர் தான். அது வந்து இந்திய பிரதமர் மட்டும்தான். இந்திய பிரதமரை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் எந்த கோர்ட்டுக்கும் இல்லை. ஆக முதல் முறையாக ஒரு துறை இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு துறையாக மாறுகிறது. அது வந்து 62 சட்டத்தின் மூலம். அந்த சட்டமும் மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சட்டத்துக்கு எதிராக விழுந்த ஓட்டுகள் 6. பெரிய அளவில் இந்த சட்டம் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்றுங்கிற ஒரு கருத்து ஏற்படவில்லை. இந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம்னா 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒன்று வந்து இவங்க இந்திய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவர்களை பற்றியே சொல்லிக் கொள்ளக்கூடிய சில வரலாற்று உண்மைகள். இன்னொன்று வந்து அந்த வரலாறு அவங்க கிளைம் பண்றதுக்கும் நடக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இதை நான் சொல்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, நாங்களாம் ஜேர்னலிசம் வந்த காலகட்டத்தில் ராஜாராமன் வந்து ஊரா போய் பேசிட்டு இருப்பார். அவர் வந்து திரும்ப என்ன சொல்லுவாருன்னா 10,000 by 2000 அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது 10,000 மெகாவாட் by 2080. அப்போ பிரஃபுல் பிக்பாய் வந்து ஒரு கவுண்டர் எழுதுனான். அது வந்து என்ன 2000 by 10,000 2000 மெகாவாட்ஸ் by 10,080. அதான் உங்க திறமை. இது வந்து 2 பேருக்கும் மாறி மாறி ஒரு லெட்டர்னு எழுதுனாங்க. அந்த லெட்டர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் பப்ளிஷ் ஆச்சு. அதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து என்னன்னா, ராஜாராமன் வந்து ஷாப்பினுடைய மியூசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய பதில்களுடைய ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு. அதனால வந்து இவர்கள் வந்து மடையர்களும் அல்ல, அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள. இது வந்து எதை எச் ராஜாவை எதிர்கொள்வது போல அல்ல. இவர்களை எதிர்கொள்வதற்கு வந்து நமக்கு நிறைய திறமைகள் வேணும். வெறும் இந்த சோசியல் மீடியா மீம்ஸ் போட்டு இவர்களை எதிர்கொள்ள முடியாதுங்கிறதே நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறது. அப்ப இந்த 10,000 by 2000 அப்படிங்கிற டார்கெட் அவங்க வைக்கிறதுக்கு அதை எப்படி பிரித்தாங்கன்னா 3 ஸ்டேஜாக இந்திய நியூக்ளியர் ப்ரோக்ராமை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர். இதுங்க வந்து இந்த பிரஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் எல்லாமே வந்து கனடியன் அமெரிக்கன் மாடலை சார்ந்த ஒரு வகையான ரியாக்டர். இந்த ரியாக்டருக்கு பேர் வந்து கேண்டு அப்படின்னு பேர். இப்போ நம்ம கல்பாக்கம் 3, 2 கூட கேண்டு வகையை சார்ந்தது தான். இந்த கேண்டுவை வந்து நீங்கள் வந்து ராவபெட்டால இன்ஸ்டால் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாப் ஒன்று கிடைக்குது. காரணம், கேண்டுவுடைய புரோட்டோடைப் டெவலப் ஆன இடம் வந்து செயின்ட் லூயின்னு நார்தன் கனடாவில் இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து -11 degrees. அந்த -11 degrees இதுல வந்து நீங்க இந்த டெம்பரேச்சர் நீங்க ஜெனரேட் பண்ணும்போது இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட்ல வந்து அந்த பிளான்ட் லோட் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதாவது அதோடைய மின்சார உற்பத்தி திறன் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப குளிர்ந்த நீர் மிக அதிகமான வெப்பத்தின் மூலமாக நீராவியாக மாறி
அது அப்ப நீராவியாக மாறதுக்கான நேரமும் கம்மி, இதுவும் அதிகமாக இருக்கு. ஆனா அது நேரா கொண்டு வந்து நீங்க ராஜஸ்தான்ல இருக்கும்போது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 45 டிகிரி சென்டிகிரேட். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னாலேயே இந்த பிளான்ட் க்ரோத் ஃபேக்டர் வந்து முதலிலேயே வேலை செய்யவில்லை. அவங்களுடைய பிளான்ட் க்ரோத் ஃபேக்டருக்கும் நம்மளுடைய பிளான்ட் க்ரோத் ஃபேக்டருக்கும் ஏற்பட்ட அந்த எஃபிஷியன்சி கேப் வந்து இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ராபர்ட் கேட்ட முதல் பாடம். அதுல இருந்து தினந்தோறும் ஒரு பாடத்தை கத்துக்கொண்டு வராங்க. இந்த துறையை உங்களுக்கு கொடுக்குது, அவங்க கத்துக்கொண்டார்களா ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா பல்வேறு பாடங்களை வந்து இந்த துறை வந்து கொடுத்துட்டே இருக்கு. அப்ப இந்த பிரஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல இருந்து இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஹெவி வாட்டர் இயல்பாக கிடைப்பதில்லை. ஹெவி வாட்டரை வந்து நீங்க உற்பத்தி செய்யணும். அப்ப ஹெவி வாட்டர் வந்து நீங்க உற்பத்தி செய்யணும்னா அதற்கான ஒரு செலவுங்கிறத நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த ஒவ்வொரு பிளான்ட்டும் ஹெவி வாட்டரை இரண்டாகவும் பயன்படுத்திக்கிறது. ஒரு ஹெவி வாட்டர் என்பது கூலண்ட், இன்னொரு ஹெவி வாட்டர் என்பது மாடரேட்டர். இந்த வித்தியாசத்தை நீங்க வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கிறது. ஏன்னா கூலண்ட் அப்படிங்கிற ஹெவி வாட்டர் அந்த பிளான்ட் சுத்தி வருகிறது. அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டாமல் இருக்கணும். அந்த எல்லையை தாண்டி மின்சாரத்துக்கு வந்து அது அணுகுண்டாக மாறிடும். அப்ப அந்த அணுகுண்டாக மாறாமல் அந்த டெம்பரேச்சரை வைத்துக் கொள்ளணும். அந்த கூலண்ட் சுத்தி வந்து இதை கூல் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கூலண்ட் என்பது ரொம்ப பெரிய அளவுக்கு ரேடியோ ஆக்டிவ் சமாச்சாரம் அல்ல. ஆனால் மாடரேட்டர் என்ற ஹெவி வாட்டர் ரொம்ப ரொம்ப ரேடியோ ஆக்டிவ் ஆனது. காரணம், மாடரேட்டர் என்பது கேலண்ட்ரியா புல் செல்லுகிற ஹெவி வாட்டர். இங்க வந்து ஒரே ஒரு நிமிஷம் வந்து இது எப்படி இந்த விஞ்ஞானம் செயல்படுத்துங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் இந்த வித்தியாசத்துடைய முக்கியத்துவம் உணரலாம். இது வந்து ஃபிஷன் ப்ராசஸ். ஃபிஷன் வந்து தொடர்ச்சியாக சுயமாக பின்னப்பட்டு கொண்டே போகுது என்ற ஒரு விஷயம் தான் ஃபிஷன். இந்த தொடர்ச்சியாக சுயமாக பின்னப்பட்டு கொண்டே போகும்போது ஒவ்வொரு பின்னத்திலும் சக்தி வெளிப்படுகிறது. இது வந்து கண்ட்ரோல்டு ஃபிஷன் ப்ராசஸ் ஆக இருந்தால் ரியாக்டர், அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ப்ராசஸ் ஆக இருந்தால் பாம். அப்ப மாடரேட்டர் என்ன பண்ணுதுன்னா இதை கண்ட்ரோல்டு ஃபிஷன் ப்ராசஸ் ஆக வைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த மாடரேட்டர் ஹெவி வாட்டர் அடிஷனல் எலக்ட்ரான்ஸையும் அடிஷனல் நியூட்ரான்ஸையும் தன்னுடைய விழுங்கி இதை வந்து பாமாக மாற்றாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது வந்து இவ்வளவு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸுக்குள்ள போறதுனால அந்த மாடரேட்டர் ஹெவி வாட்டர் வந்து ஹைலி ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேட்டட் சப்ஸ்டன்ஸ். ஆனால் நீங்க வந்து பல முறை வந்து ஹெவி வாட்டர் லீக் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை ஃபுல் பிக்வாய்க்கிட்ட தான் போவோம். இது வந்து அவங்க வந்து 1983 எழுதின ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையுடைய முதல் லைன், DI chairman is calling the Prime Minister, Madam, there is a heavy water leak. Oh God, don't leak it to the press. Okay. And don't make any distinction between coolant and moderator. இது வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ட். இந்த டிரான்ஸ்கிரிப்டை தான் ப்ரொஃபைல் வந்து முதல்ல வெளியே சொல்றாங்க. அவங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, இது கண்டாமினேஷனா அதை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை, டோன்ட் லீக் இட் டு த பிரஸ் தான். ஹெவி வாட்டர் லீக்கா, டோன்ட் லீக் இட் டு த பிரஸ். அது நீங்க ஆரம்பிச்ச இன்னைய வரைக்கும் அவங்களுடைய ஒரு விஷயம் என்னன்னா, என்ன வேணாலும் இன்டர்னல் லீக்ஸ் இருக்கலாம், ஆனா மீடியாவுக்கு லீக் ஆகுது. அதுக்கு மேல இதோடைய அமைப்புக்குள்ள இல்லை. அந்த ஹெவி வாட்டர் லீக்கும் போதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இவ்வளவு விலை கொடுத்து நம்ம ஹெவி வாட்டரை வாங்கிட்டு ஒரே ஒரு மெல்டவுன் லீக் நடந்ததுன்னா கூட செகண்ட் டிரான்ஸ்ஃபர் வரத்துக்குள்ள பிளான்ட் ஆப்ரேஷன் வந்து அதிகமாக இருந்தது.
ஆனால் நம்மளுடைய சொந்த ஹெவி வாட்டர் பிளான்ட்டுகளை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்த ஹெவி வாட்டர் போறாங்க. அந்த சொந்த ஹெவி வாட்டர் தான் ராஜஸ்தான் போகிறது, இந்தியாவுடைய ஹெவி வாட்டர் பிளான்ஸ். இப்போ இதை நீங்க மேல் நோக்கா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சியை நோக்கிற ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இது செல்ஃப் சஃபிஷியன்சியை நோக்கிய விஷயமா இல்லை. காரணம் 1974 வரைக்கும் இந்திய அணுசக்தி துறைக்கு தேவைப்பட்ட எல்லா வகையான ஸ்பேர்களும் எல்லா வகையான சப்போர்ட்டுகளும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் 1974 பொக்ரான் 1க்கு பிறகுதான் அது தடைப்பட்டது. அதனால இவங்க எது 82 கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அமெரிக்காவிலிருந்து இங்க வரத்துக்கான நேரம் அவ்வளவு எடுத்துக்கொண்டு அதெல்லாம் இல்லை. என்ன சொல்ல விரும்புறதுன்னா, எரிசக்தி துறைக்கான ஒரு விஷயத்தை நாம் குண்டு பண்ணுவதற்கும் பயன்படுத்தினோம். இந்த குண்டு பண்ணுவதற்காக பயன்படுத்தியதற்காக ஒரு விலையாக இது நமக்கு கிடைக்கவில்லைங்கிறது அவங்களுடைய அபிஷியல் டாக்குமெண்ட்டில் எங்கேயுமே இருக்காது. அபிஷியல் டாக்குமெண்ட்டுக்குள்ள இண்டிஜினியஸ் சப்ளான்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கிறீங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு பொக்ரானுக்கு பிறகு தடைப்பட்ட தொழில்நுட்ப டிரான்ஸ்ஃபர்ஸ். எங்கெல்லாம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து என்னன்னா இண்டிஜினியஸ் சப்ளான். இண்டிஜினியஸ் சப்ளான் நீங்க பார்க்கணும். அப்ப இந்த ஸ்டேஜ் 1க்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஸ்டேஜ் 1 இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா எரிபொருள் வந்து யுரேனியம் ஆக்சைடு தான். நம்மளுடைய யுரேனியம் எங்க இருந்து கிடைக்குது? பீகாருக்கும் ராஞ்சிக்கும் வந்து உத்தராகண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜந்துகுடாங்கிற இடத்துல இருந்துதான் நம்மளுடைய மெஜாரிட்டி யுரேனியம் கிடைக்குது. அந்த யுரேனியம் வந்து அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு கொண்டு வரப்படுது. ஹைதராபாத்ல இருக்கிற நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ்ங்கிற இடத்துல தான் அந்த யுரேனியம் வந்து ஃபியூவலாக மாற்றப்படுது. அந்த ஃபியூவலுக்கு பேர் தான் யுரேனியம் ஆக்சைடு. இந்த யுரேனியம் ஆக்சைடு வந்து பெல்லட்டட் எல்லோ மெட்டல்ங்கிற பேர் வைக்கிறாங்க. இந்த பெல்லட்டட் எல்லோ மெட்டல் ஏன் அதை சொல்றாங்கன்னா, அது பெல்லட் ஆனால் தான் நீங்க வந்து அந்த ராட்ஸ் போடணும். அந்த ராடுகளை வைத்துக்கொண்டு தான் இந்த கேலண்டர் பண்ணப்படுது. அப்போ ஒரு ராட் வந்து ஃபியூவல் ராட், அடுத்த ராட் வந்து கூலண்ட் ராட். ஒரு ராட் ஃபியூவல் ராட், அடுத்த ராட் கூலண்ட் ராட். இதுல கூலண்ட் ராட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் ஏறிடும். அப்ப இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம வீடுகள்லாம் பண்ற மாதிரி தான். நல்ல வெயில் இருக்குதுன்னா காணி கிழப்பை வந்துக்கணும். அதே போலதான் இதோட ஒரு ஃபியூவல் ராட் ஒரு கூலண்ட் ராட், அந்த ராடா பண்ணுவதற்காக தான் இந்த ப்ராசஸ் இருக்கு. இவங்களுடைய ஐசோடோபிக் கம்போசிஷன் படி வந்து 7% ஃபிசைல் ஆஃப் யுரேனியம் 235 ரெஸ்ட் யுரேனியம் 238. அதாவது சப்ஸ்டான்ஷியல் ப்ரோபோர்ஷன் உங்களுக்கு இருக்கிறது யுரேனியம் 238. இந்த யுரேனியம் 238 தான் நியூக்ளியர் ஃபியூவல் சைக்கிள் முடியும் போது வெப்பன்ஸ் கிரேட் புளூட்டோனியத்திற்கு அருகில் வரக்கூடிய சமாச்சாரம் நமக்கு தேவை வந்து. அப்ப இவங்களுடைய கவனம் வந்து அணுசக்தியில் இருக்கிறதா இல்ல வெப்பன்ஸ் கிரேட் புளூட்டோனியம் இருக்கிறதாங்கிற கேள்வியை நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியவர்களாக மாறிக்கிறோம். First two plants were boiling water reactors based on imported technology. Subsequent plants were fitted through indigenous R&D efforts. இது வந்து என்ன அந்த indigenous R&D efforts? Post 74. நீங்க அதனுடைய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான். அதுக்குள்ள வந்து எந்த விதமான இன்டர்நேஷனல் நெகோசியேஷன்ஸ்குள்ள இவங்க எடுத்த எந்த ஸ்டாண்டுமே வராது. இதுல என்னதான் இன்டர்நேஷனல் நெகோசியேஷன்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் நெகோசியேஷன் பேர் வந்து NPT, அதாவது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டியில் இந்தியா சிக்னிட்டரி அல்ல. அதனுடன் இந்தியா நடத்துற எந்த வகையான டயலாகும் இந்த டாக்குமெண்ட்டில் வராது. அப்புறம் வந்து IAEA டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் நெகோசியேஷன்ஸ் ஒன்று இருக்கு. IAEAங்கிறது வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அது வியன்னாவில் இருக்கு. அதற்கு 3 முறை இந்தியர்கள் பிரசிடண்டாக இருந்திருக்காங்க. ஹோமி பாபா பிரசிடண்டா இருந்திருக்கார், PK ஐயங்கார் பிரசிடண்டா இருந்திருக்கார், R சிதம்பரம் பிரசிடண்டா இருந்திருக்கார். 3 IAEA பிரசிடண்டை கொடுத்த நாடு இந்தியா.
அதற்குள் நடந்த எந்த வகையான நெகோசியேஷன்ஸும் இவர்களுடைய அபிஷியல் டாக்குமெண்டில் வராது. அப்ப இந்த அபிஷியல் டாக்குமெண்ட்ங்கிறது பார்ஷியல் ஹிஸ்டரி எழுதக்கூடிய ஒரு விஷயம். இதோடைய உச்சக்கட்ட சொபிஸ்டிகேட்டட் பார்ஷியல் ஹிஸ்டரியை தான் எம்ஆர் சீனிவாசன் எழுதினார். அது வந்து ஃப்ரம் ஃபிஷன் டு ஃபியூஷன் எழுதியிருக்கார். நீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும். ஏன்னா அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதை எதிர்கொள்றதுன்னு முதல் தடவை படிக்கும்போது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. புத்தகத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை, ஆனா புத்தகம் வந்து உண்மை இல்லை. அப்ப இந்த பார்ஷியல் ட்ரூத்தை வைத்துக் கொண்டு கட்டப்பட்ட அந்த பெரிய புத்தகம் இருக்கு. அதுல வந்து ஸ்ரீனிவாசனும் சரி, ராஜாராமனும் சரி, பூமி பாபாவும் சரி ரொம்ப குறைத்து அவர்களை எடுத்துக்கொள்ளாங்க. அவங்கதான் வந்து இப்ப ஏதோ தாஜ்மஹால் வந்து இந்து கோயில்லாம் சுற்ற மாட்டிக்க மாட்டாங்க. சொல்றது வந்து அவங்க பாயிண்ட்ல இருக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை வந்து உண்மைதான், ஆனால் அது உண்மையான உண்மை கிடையாது. அது சொல்லப்படாத விஷயங்கள் அவ்வளவு. 2 வார்த்தைகள் சொன்னாங்கன்னா 10 வார்த்தைகள் சொல்றதுன்னு அர்த்தம். அத்துடன் அவங்க எழுதுறாங்க. இதுலதான் வந்து ஸ்ரீனிவாசனுடைய புக் இருக்கு. அப்ப இந்த ஸ்ரீனிவாசன் புக்கை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா ஜார்ஜ் பெர்கோவிச்சும் எம்பி ரமணாவையும் கூட வைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் இதுக்கு அவர் தொடவே இல்லையே, இதை அவர் தொடவே இல்லையே, இதை அவர் தொடவே இல்லையேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டே வரும். இப்ப எம்ஆர் சீனிவாசன் போன்றவர்கள் வந்து என்ன இண்டிகேட் பண்றாங்கன்னா இந்த கம்ப்ளீட் சீக்ரசியை மீறி இதற்கான ஒரு விலை இருக்குல்ல, இந்த விலைக்கான எக்கனாமிக்ஸை வந்து ஸ்ரீனிவாசன் போன்றவர்களும் பிகே சேர்த்து தான் ஆக்சுவலா ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து 1974 பிறகு நடக்கிற ஒரு விஷயம். 74 பிறகு இந்த செலவை ஒரே இதுக்குள்ள போடல. நீங்க வந்து இப்ப இங்க மணியான ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, கவிதா மணியான ஜேர்னலிஸ்ட் என்ன பண்றாங்க, ஏதேனும் ஒரு துறையை பற்றி புரிந்து கொள்வதா இருந்தா அதோடைய பட்ஜெட் அவுட்லே எடுத்து பார்க்கலாம். இந்த வருஷம் இவ்வளவு ரூபாய் அலாட் ஆயிருக்கு, இந்த வருஷம் அவ்வளவு ரூபாய் அலாட் ஆயிருக்கு, இப்ப இந்த வருஷம் இதுக்கு வந்து இன்க்ரீஸ் அலாட்மெண்ட் இருக்கு, இல்ல டிக்ரீஸ் அலாட்மெண்ட் இருக்குன்னு ஒரு கணக்கு போகும். அப்போ நெடுஞ்சாலைத்துறைனா உங்களால கையெழுத்துக்க முடியுது, கல்வித்துறைனா எடுக்க முடியுது, சுகாதாரம்னா எடுக்க முடியுது. ஆனால் டிஏனா உங்களால் எடுக்கவே முடியாது. காரணம் ஒரே ஒரு தலைப்பின் கீழ் வரவில்லை. சிலது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வருது, சிலது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது, சிலது டிஆர்டிஓ கீழே வருது. டிஆர்டிஓ வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச், டிஆர்டிஓ கீழே வருது. அப்ப உங்களுடைய மொத்த செலவை எடுத்த உடனேயே பல்வேறு தளங்களில் பிரித்து விடுகிறீர்கள். அதுல வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுக்குள்ள இருக்கிறது முழுக்க சயின்ஸ்க்குள்ள போயிடுது. அப்ப இந்த மொத்த செலவில் நீங்க ஒரே ஒரு விஷயமாக பார்ப்பதே ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலதான் இதற்கான கால்குலேஷன் இருக்குல்ல இப்பவே ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. இந்த 3 முறை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இதை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து ராமனோகர் ரெட்டி வந்து பொக்ரான் 2க்கு பிறகு இந்தியாவுடைய நியூக்ளியர் ஹெட்ஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு 3 பார்ட் பீஸ் ஒன்று எழுதுறாரு இந்துக்காக. அதுக்காக வந்து அவங்க வந்து கால்குலேஷன் பண்றாங்க. அவர் போய் எல்லாரையும் பார்த்து கமாண்ட் ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஆகும், ட்ரையாட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணும்னு ஒவ்வொருத்தர் கணக்கோட ஆரம்பிக்கும் போது எல்லா இடத்துலையும் அப்ராக்சிமேட்டா இவ்வளவு இருக்கலாம். ஏன்னா எந்த துறையில இருந்து வரக்கூடிய செலவு இவ்வளவு, மீதி பேருக்கு எவ்வளவு செலவு வருதுன்னு தெரியும் தான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ளவே வந்து ஆக்சுவலா ஃபுல் ஃபிகர் இல்லை. அவருடைய கணக்குப்படி அன்னையாக 1998 பொக்ரானுக்கு பிறகு கணக்குப்படி இந்தியாவுடைய 3 ஸ்டேஜ் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் உடைய செலவும் இந்தியாவுடைய மொத்த சுகாதார செலவை விட 2 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது தான் அதுல வந்து முதல் முக்கியமான ஒரு விஷயம். அதை மறக்கவே கூடாது. இது ஒரு புறப்பட்டு இன்னொரு வகையா கணக்கு போடுறதுல வந்து யார் பண்ணாங்கன்னா அர்ச்சன் விநாயக் போன்றவர்கள் வந்து போட ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பர் மெகாவாட் காஸ்ட் யூசிங் வேரியஸ் ஃபியூயல். அப்போ வந்து நான் சோலாருக்கு வந்து ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு தேவை, தெர்மலுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு தேவை,
ஹைட்ரலுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு தேவை. அப்போ வந்து அவருக்கு வந்து எங்க பெருசா இடிக்குதுன்னா நியூக்ளியர் இஷ்யூக்கு வரும்போது நியூக்ளியர் இஷ்யூடைய பல செலவுகள் வந்து எமினன்ட் டொமைன் அப்படிங்கிறது கீழே வந்துருக்கு. அதாவது எமினன்ட் டொமைன் கீழே வருதுன்னு இதோடைய ரியல் எஸ்டேட்டுக்கான பணத்தை அந்த டிபார்ட்மெண்ட் தர வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி பொது நன்மைக்கான இந்த விஷயம் என்பதற்காக அது உங்களுக்கு தர வேண்டும். அப்போ ரியல் எஸ்டேட் காஸ்ட்ங்கிறது உங்களுக்குள்ள இல்லை. அது வந்து நீங்க வந்து கைலாவா இருக்கலாம், நரோராவா இருக்கலாம், காக்கரப்பாரா இருக்கலாம், கல்பாக்கமா இருக்கலாம், கூடங்குளமா இருக்கலாம், நீங்க எதுவாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் எமினன்ட் டொமைன் என்கின்ற ஒரு அமைப்பின் கீழ் வருகிறது. எமினன்ட் டொமைன் என்ற விஷயத்துக்கு வரும்போது நிலத்தை கையகப்படுத்தும் அதிகாரம் அரசுக்கு உண்டு. அந்த நிலத்தை கையகப்படுத்திய பிறகு அரசு தான் நினைக்கிற பொது நன்மைக்கு அதை தர முடியும். அப்ப தான் நினைக்கிற பொது நன்மைக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இதோட ரியல் எஸ்டேட் காஸ்டை இது இன்னும் கம்ப்யூட்டே பண்ணப்படவில்லை. எமினன்ட் டொமைன் ரோடுக்கான லேண்ட் அக்விசிஷன், இண்டஸ்ட்ரிக்கான லேண்ட் அக்விசிஷன், ஸ்கூலுக்கான லேண்ட் அக்விசிஷன், கவர்மெண்டோட லேண்ட் அக்விசிஷன் எமினன்ட் டொமைன் கீழே தான் வருது. ஆனா மீதிக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, மீதியில வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்காக இப்போ லேண்ட் அக்விசிஷன் வாங்குறாங்க, எங்க இப்போ எண்ணூர் ஏரியால எக்ஸ்பான்ஷனுக்காக வாங்குறாங்கன்னா கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று உண்டு, மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று உண்டு. அரசாங்கம் கையகப்படுத்தும் போது கைட்லைன் வேல்யூக்கு சற்று மேலேயும் மார்க்கெட் வேல்யூக்கு சற்று கீழேயும் கொடுத்தால் அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அதனுடைய அமைப்பு இருக்கு. அங்கதான் எமினன்ட் டொமைன். அதாவது எமினன்ட் டொமைன் வந்து உங்களை ஏழையும் ஆக்கிடக்கூடாது, ஆனால் பொது நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து உங்களுக்கு லாபமும் நீங்கள் ஈட்ட முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய. இதுக்கான எமினன்ட் டொமைன்ல எடுக்கப்பட்ட லேண்டுக்கு மட்டும் என்ன பிரைஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு தெரியல. அப்ப நீங்க வந்து காஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது எல்லாமும் சேர்ந்து தானே காஸ்ட். முதல் விஷயம் இது. ரெண்டாவது விஷயங்கிறது வந்து கெஸ்டேஷன் பீரியட். நான் வந்து ஒரு பிளான்ட்டை ஆரம்பிக்கிறேன். இது வந்து நான் வந்து தெர்மல் பிளான்ட் ஆரம்பிக்கிறேன். இந்த தெர்மல் பிளான்ட் வந்து 800 இருக்கு. 800ல ஒரு 500 மெகாவாட் பிளான்ட். நான் 1990 ஆரம்பித்தால் 95ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நான் உங்களுக்கு மின்சாரம் கொடுப்பேன், நான் ஒரு திட்டம் போடுறேன். அப்ப அந்த கெஸ்டேஷன் பீரியட் தெரியும். இவர்களுடைய எந்த பிளானும் கெஸ்டேஷன் பீரியடுக்குள்ளவே வரவில்லை. இதை நீங்க வந்து புரிந்து கொள்ளணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமான கூடங்குளத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கூடங்குளம் என்பது ராஜீவ் காந்தி கார்பச்சேவ் ஒப்பந்தத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். 1991 ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார். 91 கார்பச்சேவும் சோவியத் யூனியனும் உடைந்து போயிருக்கு. கூடங்குளம் வந்து ஆபரேஷனுக்கு என்னைக்கு வருது? 2013ல ஒரு பிளான்ட் வந்து 16% ஆஃப் த ஒரிஜினல் பிளான்ட் உடைய எஃபிஷியன்சியோட கிரிட்டிக்கலா மாறுது. அப்ப கெஸ்டேஷன் பீரியட் எவ்வளவு? அப்ப இந்த கெஸ்டேஷன் பீரியடுக்கான காஸ்ட் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அப்போ வந்து அச்சன் விநாயக் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கெஸ்டேஷன் பீரியடு எமினன்ட் டொமைனையும் வைத்துக் கொண்ட கணக்கு போட்டால் மற்ற எல்லா எனர்ஜி ரிசோர்ஸை காட்டிலும் இது வந்து மிக மிக அதிக விலை உள்ள ஒரு எனர்ஜி சோர்ஸா மாறுது. அதை அவன் சொல்லி முடிச்ச உடனே பிரபுலும் அவனும் சாயங்காலம் சந்தித்துக் கொள்கிறார். பிரபு சொல்ற, அது சரி, இதுவே இவ்வளவுங்கிற நீ இன்னொரு கணக்கு போட வேண்டியதானே. டீகமிஷனிங் காஸ்டியூம் வைத்துக் கொள்ளும். டீகமிஷனிங் காஸ்டியூம் விட்டால் எங்க போகும்? இவன் இந்த கற்றையை கொடுக்கலாம் போனவன் கற்றையை நிறுத்திட்டு டீகமிஷனிங் காஸ்டியூம் கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு டீகமிஷனிங் வந்து என்னன்னா, எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயில் உண்டு. அந்த ஆயிலுக்கு பிறகு அதை டீகமிஷன் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நியூக்ளியர் பிளான்ட்டுக்கான டீகமிஷனிங் காஸ்ட்ங்கிறத நீங்க வெறும் அந்த கட்டடத்தில் இருக்கிற அந்த ஃபியூவல்களை வந்து அந்த கோர் ஏரியாவிலிருந்து ரிமூவ் பண்றது மட்டும் அல்ல டீகமிஷனிங். அந்த ஃபியூவலை ரேடியோ ஆக்டிவ் இம்பாக்ட் இல்லாம
சீல்டா வரி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்ப இந்த சீல்டா அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வரி பண்ணாங்கன்னா அதுக்கான காஸ்ட். அப்பதான் அது வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல 5 நியூக்ளியர் வெப்பன்ஸ் நாடுகளும் சரி, அது இல்லாமல் 11 நியூக்ளியர் எனர்ஜி நாடுகளும் சரி, யாரிடமும் டீகமிஷனிங்கான பிளானே இல்லை. ஏன்னா இதுல வந்து நிறைய மெட்டீரியலுடைய ஆஃப் லைஃப் வந்து 3000 வருஷம். நீங்க 3000 வருஷம் வந்து நீங்க வந்து இந்த கூலண்ட வச்சுன்னா அந்த ஃபியூயல்ல வந்து அப்படியே நீங்க கூலா வச்சுருக்கணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? டீகமிஷனிங்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா, 7வது வருடம் நீங்க ப்ராப்பரா டீகமிஷன் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ரியாக்டரும் நெட் ஜெனரேட்டர் ஆஃப் பவர்ல இருந்து நெட் கன்சியூமர் ஆஃப் பவராக மாறிவிடுகிறது. அதாவது இப்ப இந்த பிளான்ட் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து 230 மெகாவாட் இருக்கு. அது 230 மெகாவாட் வந்து 30 வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணால், நீங்க டீகமிஷன் பண்ண பிறகு அந்த இது வந்து வெடிக்காமல் சிதறாமல் இருக்கணும், அதோடைய ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வெளியே வராமல் இருக்கணும்னா நீங்க அதை கூல் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து பவர் கன்சியூம் பண்ணுங்க. அதை வைத்து பார்க்கும்போது இதுல 1/3 ஆஃப் பீரியட்லயே அந்த அளவுக்கு அது பவர் அதை கன்சியூம் பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து நெட் ஜெனரேட்டர் ஆஃப் பவரா நெட் கன்சியூமர் ஆஃப் பவராங்கிற கேள்வி மிக முக்கியமாக இருக்கு. இப்ப இந்த மிக்ஸ்டு ஃபியூவலுக்குள்ள வந்து இவங்க என்னன்னா, ஸ்பெண்ட் ஃபியூவல் வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனா ஸ்பெண்ட் ஃபியூவல் வந்து மேனேஜ் பண்றது எங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு தியரி. அவ்வளவுதான். ஸ்பெண்ட் ஃபியூவலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்கான ஒரு தேதியை இருக்காங்க. எவ்வளவு டிப்ளாய் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்திய வரைக்கும் தெரியாது. பிரேக்கப் கிடைக்கவே இல்லை. இதுல வந்து என்னன்னா, இதாங்க 2 முறையா இருக்கு இந்த ஸ்பெண்ட் ஃபியூவல். ஒன்று வந்து ஓப்பன் சர்க்கிள், இன்னொன்று வந்து க்ளோஸ் சர்க்கிள். அதனால இவங்க வந்து ஓப்பன் சர்க்கிளை பிடிக்கவில்லை. 2வது ஓப்பன் சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ள போறாங்க. இந்த ரீப்ராசஸிங்கிறது தான் அந்த ஸ்பெண்ட் ஃபியூவலை வந்து ரீடிப்ளாய்மெண்ட்டுக்காக மாற்றுவது. ரீடிப்ளாய்மெண்ட் வந்து ஒன்று வந்து மீண்டும் ஃபியூலாக மாற்றலாம், இல்லை பாம்புக்கான மேட்டரா மாற்றலாம். அது அந்த மெத்தட் தான் வந்து இந்தியாவுக்கும் ஃபாலோ பண்ணுது. க்ளோஸ்டு இதுதான். இந்த பிரேக்கப் இன்னிய வரைக்கும் யாரிடமும் இல்லை. இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து பார்க்குள்ள, அந்த பார்க்குடைய இது வந்து ஏஇசி மெம்பர்ஸ்களை தவிர வேற யாரிடமும் போவதில்லை. அப்போ அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் மெம்பராக இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த பிரேக்கப் கிடைக்காது. அதனாலதான் நீங்க வந்து எல்லாரும் வந்து கெஸ் தான் பண்றாங்க. இந்தியா கிட்ட வந்து 180 வாரம் எடுத்துருக்கலாம், இந்தியா கிட்ட 160 வாரம் எடுத்துருக்கலாம். இது எல்லாம் கெஸ் ஒர்க்கும் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, யாருக்குமே பிரேக்கப் இல்லை. பியூர் குவாண்டம் உடைய பிரேக்கப் கிடைத்தால் நிறைய விஷயங்களை வந்து கணக்கு போட்டு சொல்ல முடியும். ஆனா நமக்கு வந்து இந்த கணக்கே தரப்படுவதில்லை. ஸ்டேஜ் 2 வந்து என்ன, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்றது தான் எங்களுடைய ஸ்டேஜ் 2. முதல் ரியாக்டர்ல வந்து புளூட்டோனியம் இருக்கு, ஸ்பெண்ட் ஃபியூயல்ல ஒரு புளூட்டோனியம் இருக்கு. அந்த புளூட்டோனியத்தை எடுத்து இந்த ரியாக்டருடைய கோர் ஃபியூயல் கோரா யூஸ் பண்றோம். அதனால நாங்கள் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு செலவழிக்கவே வேண்டாம். எங்களுடைய அந்த வேஸ்ட் இதுடைய கருப்பொருள், இதுடைய வேஸ்ட் அடுத்ததுடைய கருப்பொருள். ஆக நம்ம வந்து ஒரு சைக்கிளுக்குள்ள ஒன்று வைத்திருக்கிறோங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை ஆர்குமெண்ட். நீங்க ஏன் டீகமிஷனிங் காஸ்டே எந்த ஒரு இதுக்கும் போடல, நாங்க எதுக்கு டீகமிஷன் பண்ணோம், நாங்க அதை அடுத்தது பயன்படுத்திக்கிறோம். அதுல என்ன பண்ண போறீங்க, அதுக்கு அடுத்தது பயன்படுத்தி. இதுல வந்து இன்னொன்று வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இந்த தோரியமும் கொட்டி கிடக்கு, இந்த தோரியமும் இது பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா இதை பத்தி நீங்க என்ன ஞாபகம், இந்தியாவுடைய முதல் ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர் என்பது கல்பாக்கத்தில் உருவாக்கப்பட்டது 70. அந்த கல்பாக்கம் FPTR வந்து 40 மெகாவாட் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி. அது வந்து பிரெஞ்சு ரியாக்டரான ராக்சடி என்பதை மூலமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்தியா பிரான்ஸ் கோஆபரேஷனால உருவாக்கப்படுது. 74 பொக்ரான் நடந்த உடனே பிரெஞ்சு கோஆபரேஷன் நின்று போகுது. நின்று போன
போனதுக்கு அப்புறம் இவங்களால அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியும். கம்ப்ளீட்டே பண்ண முடியும். 40 மெகாவாட்டுங்கிறது வந்து அப்படியே குறைச்சி 10 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கு கொண்டு வந்து கிரிட்டிக்கல் ஆக்கி நாங்கள் டெஸ்ட் ரியாக்டர்ல வந்து கிரிட்டிகாலிட்டியை தொட்டுட்டோம். அதனால நாங்கள் ப்ரீடருக்கு போயிட போனோம் முடிவு எடுத்துறோம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, 40 மெகாவாட் மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்காக ஸ்கேல் டவுன் பண்ணப்பட்டு 10 மெகாவாட் ஆக்கி 10 மெகாவாட் கிரிட்டிகாலிட்டி தொட்டோம்னா நாங்கள் இதில் கிரிட்டிகாலிட்டி எடுத்துட்டோம். டெஸ்ட் ரியாக்டர் வெற்றி பெற்றதுனால் நாங்கள் இப்போ ப்ரோட்டோடைப் பெரிய ரியாக்டர் போயிட போகிறோம் முடியும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 250 மெகாவாட் ரியாக்டர் போகிறாங்க. அது பேர் வந்து ஃபீனிக்ஸ். அந்த 250 மெகாவாட் ஃபீனிக்ஸ் போனதுக்கு பிறகு 1200 மெகாவாட் ஆன சூப்பர் ஃபீனிக்ஸ்ங்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 40, 80, 250 அப்படின்னு அதுக்குள்ள வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் க்ரோத் இருக்கு. இங்க வந்து நம்ம 40லிருந்து 10 சொல்லி 10லிருந்து நேரா 500 மெகாவாட்டுக்கு குதித்திருக்கிறோம். எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவும் நம்மிடம் இல்லை. அதாவது தியரட்டிக்கலா அணுவை பிளக்கவும் முடியும், அணுவை இணைக்கவும் முடியும். அதுதான் தியரி. அந்த தியரியில வந்து யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதை பிராக்டிக்கலாக பண்ணுவது நடக்காத ஒரு காரியமாக இருக்கு. இதுல நீங்க எல்லாரும் போய் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து கோல்டு ஃபியூஷனுக்காக இந்தியா செலவழித்த பணத்தை பற்றி ஒரு கணக்கு போட்டு பாருங்க. இது வரைக்கும் 700 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கணும் கோல்டு ஃபியூஷனுக்காக. ஒரு ஃபியூஷன் கூட நம்மளால கிராக்கே பண்ண முடியும். இவங்க என்ன சொல்றாங்க, அப்போ தான் இந்த கேள்வி கேட்ட போகுது. இது வந்து எஸ்ஆர் பொம்மைங்கிறவர் வந்து முதலமைச்சராக இருந்து கர்நாடக அரசு வந்து இந்த அணுசக்தி துறை பற்றி ஒரு தேசிய கருத்தரங்கு வந்து பெங்களூர் நடத்துது. அப்போ வந்து டிஐல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. ஸ்ரீனிவாசன்ல இருந்து அனைவரும் வராங்க. எதிர் சைட்ல இருந்து வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் தான் இதோடைய முக்கிய எதிர்ப்பு கேட்கிறவர்களாக வராங்க. அப்போ வந்து பொம்மையே இந்த கேள்வியை கேட்கும்போது ஸ்ரீனிவாசன் தான் கேட்கிறாங்க, உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைன்னு இவங்கெல்லாம் சொல்றாங்க, நம்ம மட்டும் எப்படி வெற்றி பெறுவோம் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்தவர்களை பின்பற்றி செல்பவர்கள் நாங்க வந்து முதல்ல ஒன்று பண்ண போறோம். மீதி பேர் வந்து we are not other followers of others, we are leaders அப்படின்னு அவங்க ஆக்சுவலா அந்த இதுல பப்ளிக் டிக்ளேரே பண்றாங்க. அப்ப இவங்க வந்து நிறைய அன்டெஸ்டிங் விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பாத் பிரேக்கிங் விஷயம் அப்படிங்கிறது தான் இவங்க கற்ற கட்டமைப்பு. 2 பெரிய எபிசோட்ஸ் நடந்துருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, பெசிபிக் நடந்த டம்பிங். நேரா எடுத்து போய் பெசிபிக் கடல்ல இருக்கிற சின்ன தீவுகள் பக்கத்துல டம்ப் பண்ணிட்டு வந்துடுறது தான். அது பேர் ஹேண்டிலிங் இல்லைங்க. டீகமிஷன் என்ன? டீகமிஷன் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் எவ்ரிபடி. நேரா அதை எடுத்து போய் பெசிபிக்ல போய் டம்ப் பண்ணிட்டு வருது டீகமிஷன் கிடையாது. ஃபுகுஷிமா இஸ் a classic case. ஃபுகுஷிமா ஆட்கள் போய் நேரா போய் பெசிபிக்ல டம்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்க பக்கத்துலயே இருக்கு. பிரான்ஸுக்கோ ரஷ்யாவுக்கோ அமெரிக்காவுக்கோ பெசிபிக் அக்கௌண்ட்ஸ்ல போய் டம்ப் பண்றதுல எந்த விதமான எத்திக்கல் ப்ராப்ளமும் இல்லை. அதை வந்து நீங்க எப்படி ஞாபகம் இந்த இதை பொறுத்தவரையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும் பெரிய பிளேயர் இதுல வந்து பிரான்ஸ் தான். பிரான்ஸ் உடைய மொத்த எரிசக்தி தேவைகளில் கிட்டத்தட்ட 70% இருந்து 73% வந்து அணுசக்தியிலிருந்து வருது. அந்த இதுல வந்து அவங்களுடைய ஸ்பெண்ட் ஃபியூயல் முழுக்க டம்பிங்ல தான் போயிருக்கு. பிரான்ஸ் உடைய டம்பிங் தான் போயிருக்கிறது. நம்ம வந்து இப்போ வந்து அறிவா கூட வந்து இன்னொரு அக்ரிமெண்ட் வந்து நேற்று முடிவாயிருக்கு. நீங்க அந்த அக்ரிமெண்ட் என்னவா இருக்குன்னு முடிவு. அதாவது குறைஞ்சபட்ச லீத்தல் அப்ளை முடியணும்னா 3000 வருஷம் தேவைப்படும். அது 3000 வருஷம் நம்ம புரிதலுக்கு அப்பால் இருக்கு. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது இவங்க வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, விஞ்ஞானம் வந்து இதற்கான பதிலை அந்த காலம் ஒருவதற்குள் கண்டுபிடித்து விடும். அதான் வந்து 45, 46 சொல்லப்பட்ட பதில். 45, 46 அவங்க சொன்ன பதில் இதற்கான விடை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞானம் இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கலங்கிறது தான் உண்மை. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கான ரூல்ஸ் இருக்குங்க. டீகமிஷனுக்கான ரூல்ஸுக்கு வந்து இன்னும் சரியாக வரிகட்டமைக்கவே பண்ணல.
இதுக்குள்ள வந்து இன்னும் நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கு. இன்னொரு பெரிய விளையாட்டு வந்து என்னன்னா பர்மிசபிள் லிமிட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த கதிரி ஏற்றத்தை பர்மிசபிள் லிமிட் என்ன, எனக்கு வந்து இவ்வளவு எக்ஸ்போஷர் இருந்தால் பர்மிசபிள் லிமிட் அப்படின்னு முதல்ல ஒரு லிமிட் வைக்கிறது. அப்போ நீங்க வந்து கலண்டியாவுக்குள்ள இறங்கி வேலை செய்யற ஒரு ஆளாக இருந்தால் நீங்க உள்ள போகும்போது பேட்ச் கொடுத்துருவாங்க. அந்த பேட்ச் வந்து உங்க எக்ஸ்போஷரை மானிட்டர் பண்ணும். ஒரு பாயிண்ட்ல வந்து போயிட்டு வர எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட பர்மிசபிள் லிமிட் கிட்ட வந்துடுறாங்க. இந்த பர்மிசபிள் லிமிட் வச்சோம்னா நம்ம வந்து ஒர்க் ஃபோர்ஸ் சைஸ் வந்து 3 மடங்கு அதிகமாகும்னு முடிவு டக்குனு பர்மிசபிள் லிமிட்டை மாத்திருக்காங்க, கொஞ்சம் மேலே தட்டாங்க. அப்ப மித்தர பர்மிசபிள் லிமிட் எந்த பேசிஸ்ல வந்தீங்க, அதுக்கு ரிவைஸ்டு பர்மிசபிள் லிமிட் எந்த பேசிஸ்ல வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம இன்னைக்கு போய் நீங்க ஹெல்த் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற டேட்டாவை வாங்கி எக்ஸ்போஷர் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இவருடைய பேர் வந்து ஆரம்பிக்கும், இவர் பேர் பிலோ பர்மிசபிள் லிமிட், இவர் பேரு பிலோ பர்மிசபிள் லிமிட், இவர் பேரு பிலோ பர்மிசபிள் லிமிட், இவங்க பேரு பிலோ, எவ்வளவு பிலோ பர்மிசபிள் லிமிட். ஸ்டேஜ் 3 தான் பிரீடர் ரியாக்டர். அவர் கேட்ட தோல்வியும் முக்கியம். இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கடற்கரை மாவட்டம் முழுக்க தோரியமா இருக்கு. அப்ப இந்த தோரியம் வளர்ச்சதுக்கு நம்ம வந்து பிரீடர் ரியாக்டர் பண்ணிருக்கோம். இவங்களுடைய கணக்குப்படி 3,58,000 கிகாவாட் ஒரு வருஷத்துக்கு பவர் பண்ண முடியும். இதுதான் அவங்களுடைய டிக்ளரேஷன். இது என்னன்னா இன்னைய வரைக்கும் தோரியம்ல இருக்கிற சிலிக்கானியை செப்பரேட் பண்ண முடியவில்லை என்பதுதான். நீங்க வந்து இதுல எவ்வளவு பேருக்கு மணவாளக்குறிச்சி ஐஆர்இ பிளான்ட் தெரியும், அப்புறம் ஆல்வே ஐஆர்இ பிளான்ட். ஆல்வேல வந்து ஒரு ஐஆர்இ பிளான்ட் இருக்கு, இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளான்ட் இருக்கு, இன்னொன்று வந்து மணவாளக்குறிச்சியில இருக்கு. மணவாளக்குறிச்சியிலும் ஆல்வேலையும் இது வரைக்கும் தொடர்ந்து இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி சிலிக்கான் கண்டென்ட்டையே ரிமூவ் பண்ண முடியாமதான் நின்று இருக்கு. இவங்களுடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் செப்பரேஷன்ல வந்து 73% தோரியம் தான் இருக்க முடியும். அப்ப நீங்க வந்து கண்டாமினேட்டட் மெட்டீரியல் வச்சு நீங்க வந்து இந்த இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கண்ட்ரோல் ஃபிஷன் ப்ராசஸ். அல்ல ஏதேனும் கண்டாமினேட்டட் மெட்டீரியல் இருக்குன்னா இந்த அது அன்கண்ட்ரோல்டாக மாத்திடும். இந்த ஓய்வு பற்றியும் இவர்கள் பதிவு எதுவும் இல்லை. ஆக தியரட்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் அனைத்தும் உண்மை, பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் அனைத்தும் சிக்கலுக்குரியதாக இருக்கிறதுங்கிறது தான் இந்த 3 ஸ்டேஜ் உடைய விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப் ஒரு மாதிரி வெட்டப்பட்டு இருக்கு. ஆனா இதை நீங்க வந்து கவனிங்க, மின்சாரம் என்பது டிரான்ஸ்மிட் பண்ணப்படுற ஒரு விஷயம். அப்ப மின்சாரம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா அது ரேடியல் டிரான்ஸ்மிஷன் தான். இங்க இருந்து மின்சாரம் உற்பத்தியானால் அனைத்து திசைகளிலும் அனுப்பப்படும். ஆனா நீங்க வந்து ஒரு பக்கம் கடலா இருக்கிற பகுதியில போகும்போது ஏற்கனவே 50% டிரான்ஸ்மிஷன் ஏரியா நீங்க கட் பண்ணிருந்தீங்க. அப்ப ஒரே ஒரு டைரக்ஷனாக தான் டிரான்ஸ்மிஷன் வருது. இதோடைய டிரான்ஸ்மிஷனல் லாஸே இவ்வளவு அதிகமாக இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா இது அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதுதான் இதோடைய முக்கியமான காரணம். எலக்ட்ரிசிட்டி விஷயமா இருக்கு. ராமகுண்டம் சென்டர்ல தான் இருக்கு. ராமகுண்டம் வந்து பவர் வந்து எல்லா டைரக்ஷனுக்கும் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப நம்மளுடைய மிகப்பெரிய லாஸ் டிரான்ஸ்மிஷன் லாஸ் தான். ஆனா இப்ப இது ஏன் டிரான்ஸ்மிஷன் லாஸ்ங்கிற ஒரு விஷயத்தையே நியூக்ளியர் எனர்ஜி எடுத்துக்கல அப்படிங்கிற கேள்வியை கேட்கப்படுது. இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் ஸ்லைடு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜியுடைய டேட்டா 39/2017 படி இந்தியாவுடைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டி தெர்மல் 2,18,000 மெகாவாட், அதுதான் 66%. ஹைட்ரோ 44,000 மெகாவாட் 13%. ரெனியூவபிள் எனர்ஜி 60 மெகாவாட் 18%. நியூக்ளியர் 6,270 மெகாவாட் 2%. அப்ப 2% மின்சாரம் தரக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய இடம் என்ன, மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் என்னங்கிற கேள்வி நீங்கள் எழுப்பினால் பல்வேறு கேள்விகளுக்கான பதில் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இது வந்து எங்க ஃபிகர் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜியுடைய ஃபிகர். ஒன்று கெஸ்டேஷன் பீரியட் ஒன்று கூட சொன்ன காலகட்டத்தில் முடியவில்லை என்பது
ஃபேஸ் 1க்கு ஒரு காஸ்ட் ஓவர் ரன் வந்து 200% இருந்தால் ஃபேஸ் 2க்கான காஸ்ட் ஓவர் ரன் சாதாரணமாக 100% குறையும். வேறு ஏதேனும் குறையாக இருந்தால் இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறோம், ஐடியா இல்லை. இப்போ உதாரணம் நீங்க வந்து ஃபோர்ட் கார் பிளான், நீங்க வந்து ஒரிஜினல் பிளான் வந்து 100 கோடி ரூபாய் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அது 250 கோடி ரூபாய் எடுத்தீங்கன்னா அந்த தடவை அந்த காஸ்ட் ஓவர் ரன் வந்து நீங்க கணக்கில் வைத்துக் கொண்டால் செகண்ட் பேஸுக்கான காஸ்ட் ஓவர் ரன் அதை விட கம்மியான சதவீதத்தில் தான் வரும். ஏன்னா முதல் பேஸ் உடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய அடுத்த கணக்கு போடுகிறீர்கள். ஆனால் டிஐஏ பொறுத்தவரையில் ஃபேஸ் 1 விட ஃபேஸ் 2 காஸ்ட் ஓவர் ரன் அனைத்து பிளான்லையும் அதிகமாக இருந்தது. அது ராபட்டாவா இருக்கலாம், இல்ல நரோராவா இருக்கலாம், கைகாவா இருக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். காஸ்ட் ஓவர் ரன் அதிகமாக இருக்கு. ஏன் காஸ்ட் ஓவர் ரன் அதிகமாக இருக்கு? காஸ்ட் ஓவர் ரன் அதிகமாக இருக்கிறது காரணம் ஃபுல்லா இவங்களால ஒரே கூட பண்ண முடியாமல் 2 விஷயங்கள் தடுக்கிறது. ஒன்று, போதுமான ஃபியூவல் இல்லை. இங்கதான் வந்து இந்திய இடதுசாரிகள் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. மன்மோகன் சிங் அண்ட் ஜார்ஜ் புஷ் உடைய இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்ட போது இது எது இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிட போகுதுன்னு நினைச்சிட்டு கவர்மெண்ட் வெளியே வந்து பிஜேபியே வந்து இன்னைக்கு சேர்ற அளவுக்கு வந்துருக்கு. ஆனா அன்னைக்கு தான் அவங்க போட்ட ஒப்பந்தங்களே இங்கே வரைக்கும் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் என்பவர்கள் இன்று வரைக்கும் இந்தியாவுக்கு ஃபியூயல் தரக்கூடியவர்களாக மாறவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற மோடியின் விசிட்டுக்கு பிறகு 1 டன் ஃபியூயல் கூட வரவில்லை. ஜப்பானுக்கு சென்ற மோடிக்கு பிறகும் ஃபியூயல் வரவில்லை. ஜப்பானுக்கு மன்மோகன் சிங் போனால் ஃபியூயல் வரவில்லை. ஜப்பானுக்கு மோடி போனால் ஃபியூயல் வரவில்லை. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்பால் இன்று வரைக்கும் இவர்களுக்கு பெரிய சப்போர்ட் ஏற்படவில்லைங்கிறது ஒரு விஷயத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்க வந்து அமெரிக்கா கூட டீல் போட்டாங்க தவிர சைனாவுடைய வீட்டோ பவரை குறைத்து எடை போட்டு விட்டாங்க. சைனாவுடைய வீட்டோ பவர் இன்றும் ஒர்க் ஆகி கொண்டிருக்கிறது. ஃபியூயல் சப்ளையே இன்னும் முடியல. ஃபியூயல் லிங்கேஜஸே இல்லை. இதோடைய நெகட்டிவ் சைடு தமிழ்நாட்டை சேர்ந்த நமக்கு என்னன்னா ஃபியூயல் லிங்கேஜ் இருக்கிற ஒரே ஒரு விஷயமாக ரஷ்யா மாறுகிறது. அப்போ கல்பாக்கத்துல இருந்து 1, 2 1, 2, 3, 4, 5 ஆகுது அப்படின்னு மாறினதுக்கு காரணமே ஃபியூயல் லிங்கேஜ் தான். இதற்கான ஃபியூயல் அவ்வளோ பெரிய இவர்கள் சொன்ன அந்த 3rd ஸ்டேஜ் படி அவ்வளோ தோல்வியம் இருக்கு, இதை வச்சு பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கே தெரியுது. இது வந்து கன்செப்ஷனுக்கு தான் நம்ம சொல்றோம். இந்த தோரியத்தை வந்து நம்ம ஃபியூயலா மாற்றக்கூடிய வட்டமே நம்ம கிட்ட இன்னும் இல்லை. அப்போ வந்து ட்ரெடிஷ்னல் ஃபியூயலான யுரேனியம் தான் தேவைப்படுது. இப்போ ஃபியூயல் ஜட்டுகுடாவுடைய யுரேனியம் போராது. அப்போ என்ன பண்றது? மணிப்பூர்ல வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. ஃபியூயல் லிங்கேஜஸ் முடியல. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை மறக்க முடியாது. ஃபியூயல் லிங்கேஜஸ்க்கு அப்புறம் காஸ்ட் விஷயம் ஏற்கனவே சொல்லிக்கலாம். 3வது மிகப்பெரிய விஷயமானது வந்து என்னன்னா, நிறைய பேர் கேட்டாங்க, நீங்களாம் 80 மில்லியன் 90 மில்லியன் பேசியிருந்தீங்க, இப்பெல்லாம் பேசுறது பயமா இருக்கு. காரணம் வந்து என்னன்னா, இந்திய மத்திய தர வர்க்கத்தின் புதிய ஆதர்ச பிம்பங்கள் எல்லாமே வந்து குண்டு போடுறவங்க இருக்காங்க. கலாம் வந்து ஒரு பெரிய ஆதர்ச பிம்பமாக மாறிடுறாங்க. புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுல கலாம் வீட்டுக்கு போறாங்க. அப்போ மாற்றத்துக்கான ஒரு சிம்பிளா ஒரு ஆயுதம் மன்றம் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு புது பயத்தை தரும். இந்த பயத்துடன் இதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுக்கான பதில் தெரியல. சைலண்டா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து அவங்க. 2வது காரணம், இது வந்து ரொம்ப ஆழமான காரணம். அணு ஆயுதம் இல்லை, சதாம் ஹுசேன் அழிக்கப்படுகிறார். அணு ஆயுதம் இருக்கு, நார்த் கொரியாவிடம் அனைவரும் எப்படியாவது பேசவான்னு கேள்வி கேட்டுருக்காங்க. அப்ப இதை வந்து எப்படி பார்க்கறதுங்கிற இன்னொரு பயம். அதனால இதுக்குள்ளே அவ்வளவு எதிர்க்க கேள்விகள் இருந்தாலும் இந்த 2ம் நம்ம கண் முன்னாடி நடக்கும் போது இதை எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய மொழி நம்ம கிட்ட இருக்காங்கிற கேள்வி வந்து வந்துட்டு கடந்த ஒரு 6-7 வருஷமா எதுவும் பெருசா எழுதல பேசாததுக்குன்னா காரணம் தான். இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைத்தால்தான் செய்ய முடியுங்கிறதுனால நன்றி.